எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக வீக்கெண்ட்ஸ்னாலே நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் ஜாலி தான். ஏன்னா சண்டேஸ்னாலே நம்ம எல்லாருமே நான்வெஜ் ப்ரிஃபர் பண்ணுவோம். அண்ட் அதுலேயும் ஏதாவது ஒரு வெரைட்டியாக ஏதாவது சாப்பிட்ணும்னு நினைப்போம். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு வெரைட்டியான சிக்கன் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சில்லி சிக்கன். என்னடா சில்லி சிக்கன் தானே? இல்லைங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷல் சில்லி சிக்கன். அதுவும் எண்ணெயே இல்லாமல் நான் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க இப்போ நம்ம அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது ஒரு 1 pot டிஷ். ஸோ நல்ல ஒரு ஒயிட் கடாய் இல்லைன்னா ஒரு நல்ல ஒயிட் பேன் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம மிளகாவை சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் வந்து ஒரு 10 மிளகாவை இந்த மாதிரி 2ஆக கீறி ஆட் பண்ணுறேன். ஸோ நோ ஆயில் சில்லி சிக்கன் இல்லையா நம்ம பண்ணுறது இன்றைக்கி, அதனால் எண்ணெயே இல்லை. ஆக்சுவலி கடாயை வந்து நான் ஆன் பண்ணிட்டேன், ஆனால் லோவில் தான் வச்சுருக்கேன். ஸோ இதில் இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸை நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஸோ மிளகா ஒரு 10 போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதில் வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நிறைய கருவேப்பிலை நீங்கள் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். நான் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சில்லி போட்டிருக்கோம், அதனால் 1.5 டீஸ்பூன் தான் போடுறேன். 1 டீஸ்பூன் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம், வேண்டான்னா. அடுத்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். அடுத்தது இதில் நம்ம 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது நம்ம ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் கண்டிப்பாக நீங்கள் லோவில் தான் வச்சுக்கணும். இந்த ஸ்டேஜில் கூட்டிடாதீங்க, எல்லாமே தீஞ்சு போயிடும். ஸோ அடுத்தது நம்ம இதில் தண்ணி ஊற்றணும். ஒரு 2 கப் தண்ணி சேர்க்குறேன். இப்போது தீயை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு கூட்டிக்கோங்க. இந்த மசாலா வந்து ஒரு கொதி வந்த உடனே நம்ம சிக்கனை ஆட் பண்ணணும். இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 1 pot டிஷ் அண்ட் ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. ஸ்டூடெண்ட்ஸ், பேச்சுலர்ஸ், ஹாஸ்டலில் இருக்கிறவங்க, இல்லைன்னா தனியாக அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக டேஸ்டியாக சாப்பிட்ணும், வெளியில் போக முடியல, வீட்லேயே ஏதாவது செஞ்சுக்கலாம்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஷ் செஞ்சிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான். கொதி வரத்துக்கு தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அது லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேம்லேருந்து ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிருக்கேன். கொதியே வர மாட்டேது, ஒரு பபிள் கூட வரல. இப்போ தான் ஸ்லோவாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபிக்கு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி தண்ணி எதுவும் இல்லாமல் ஜஸ்ட்டு மெதுவாக இதில் ஆட் பண்ணிவிடுங்க. போன் வச்சு தான் எடுத்திருக்கேன், அப்போ தான் ஃப்ளேவர்ஸ் நல்லாயிருக்கும். போன்லெஸ் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ஃப்ளேமை நீங்கள் மீடியம் ஹையில் வச்சு சிக்கனை ஒரு 15 to 20 minutes நல்லா குக் பண்ணும். ஸோ சிக்கன்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ நான் வந்து இதில் ஒரு பாதி லெமனோட ஜூஸ் ஆட் பண்ண போகிறேன். இது நல்ல பெரிய லெமன் தான், அதனால பாதி எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் சின்ன லெமன் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன லெமன் எடுத்துக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ வீக்கெண்ட்ஸ்னால் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் செய்வீங்க? சண்டேனா பிரியாணியா, சிக்கன் குழம்பா, மீன் குழம்பா? ஸோ என்ன மாதிரி ரெசிபீஸ் ஒரு என்ன மாதிரி நான் வெஜிடேரியன் வீட்டில் செய்வீங்க? கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். சப்போஸ் நான் செஞ்ச நான்வெஜ் ரெசிபீஸ்லாம் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாமே இந்த ஸ்பெஷல் ரெசிபீஸ். ஸோ அதெல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கடாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 minutes நல்லா வேகட்டும். 20 நிமிஷம் கழித்து நம்ம சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 20 minutes கழிச்சு சிக்கன் நல்லா வெந்திருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனில் இருக்கிற ஆயில் தான் செப்பரேட் ஆகி வந்திருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் ஆயில் எதுவும் நான் சேர்க்கலை. நல்லா குக் ஆகிடுச்சு சிக்கன். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி வெஜ்ஜஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இது ஆப்ஷனல் தான்.
இது டேஸ்ட் கொஞ்சம் ஃப்ளேவர்னா நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் போட்டுடுறேன். அதே மாதிரி ஒரு கேப்சிகமும் இந்த மாதிரி வெஜ்ஜஸாக வெட்டி வச்சுருக்கேன், அதுவும் இதில் ஆட் பண்ணுறேன். ஃப்ளேம் ஹையில் வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ நான் இதில் வந்து 3 டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன். அடுத்தது நம்ம கார்ன்ஃப்ளவர் ஸ்லரியை ஆட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நான் 1 டீஸ்பூன் சோளமாவு, அதாவது கார்ன்ஃப்ளவர் எடுத்து ஒரு 1/4 கப் தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன், அதை இப்போது ஆட் பண்ண போகிறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி ஆட் பண்ணிடலாம். கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல திக்காக வந்துடும், ஒரு நல்ல திக் கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடும். பார்த்தீங்கன்னா போட்ட உடனே எப்படி திக்காகிடுச்சு பாருங்கள், கலர் பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு. நம்மளோட சில்லி சிக்கன் ரொம்ப ஈஸியாக இதை செய்யலாம், வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு சிம்பிளாக முடிச்சுக்கலாம். ஸோ ஃபைனலாக கொஞ்சம் நல்லா தாராளமாக கொத்தமல்லி சேர்க்கலாம், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வாவ், பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட நம்ம ரெஸ்டாரண்ட்டை விட சூப்பராக வந்திருக்கு. ஸோ ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு போனீங்கன்னா இந்த மாதிரி சில்லி சிக்கன்லாம் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா இது நீங்கள் வீட்லேயே செஞ்சுக்கலாம். அவ்வளோ அருமையான டேஸ்டியான சில்லி சிக்கன் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் செஞ்சாச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். சில்லி சிக்கன் ரெடி, அதுவும் எண்ணெய் இல்லாமல் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். அடுத்தது டேஸ்டிங். இன்றைக்கி நம்ம செஞ்ச அருமையான சில்லி சிக்கனை இப்போ நான் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா காரசாரமாக தான் இருக்க போகுது. பியூட்டிஃபுல். இந்த சில்லி சிக்கன் வேறு லெவலில் இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இன்ஃபேக்ட் நான் கொஞ்சம் பயந்துகிட்டே தான் சாப்பிட்டேன், நான் ரொம்ப காரமாக இருக்கும்னு நினச்சிட்டு. நான் 10 மிளகா போட்டிருக்கோம் இல்லையா, பட் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே சூப்பராக பேலன்ஸ் ஆகி ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. அண்ட் சிக்கன் பீசஸ் எல்லாமே நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ நீங்கள் சிக்கன் வாங்கும்போது கொஞ்சம் மீடியம் டு ஸ்மால் பீசஸாக வாங்கிக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா ஈவனாக குக் ஆகும் அண்ட் டக்குன்னு எடுத்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு ரெசிபியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.